பார்க்கிறோம். இந்த சகோதரர்களே, பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பது மட்டுமல்லாமல், அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பது மட்டுமல்லாமல், அந்த பல்வேறு பொறுப்புகளிலும் அவர்கள் நிர்வகிக்கப்படுகின்றார்கள். பல்வேறு பொறுப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பல்வேறு அரசாங்க அலுவலகங்களில் அவர்கள் பணிபுரிகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ஆண்களுக்கு நிகராக அவர்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கிறார்கள். எனவே ஒரு காலம் இங்கே அந்த பெண் குழந்தைகள் அவ்வாறு உயிருடன் புதைக்கப்பட்ட ஒரு காலம். ஆனால் இன்று அது பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவது மட்டுமல்ல, மாறாக அந்த சிசுவாக இருக்கும்போது கொலை செய்யப்பட்டால் அப்பொழுதே அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக, ஒரு சட்டமாக இயற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டமாக இயற்றப்பட்டிருப்பதே திருக்குரான் உண்மை என்பதற்கு ஒரு மிக தெளிவான ஒரு சான்றாக விளங்குகின்றது. எனவே இந்த அளவுக்கு இது இந்த காலத்தில் நிறைவேறியிருக்கிறது. நாம் பார்க்க வேண்டியது, மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது அதுதான், இந்த அளவுக்கு சொல்லுக்கு சொல் திருக்குரானுடைய வசனம் நிறைவேறி இருக்கும் போது, இமாம் மஹதியினுடைய காலமாக இது சொல்லப்பட்டிருக்கும் போது, அந்த காலம் இன்னும் பிறக்கவில்லையா? அந்த இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் வரவில்லையா? இந்த மக்களை சீர்திருத்துவதற்கு அந்த இமாம் ஏன் வரவில்லை? சிந்திக்க வேண்டாமா என்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதைத்தான் ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே இது மசீஹுக்குரிய காலமாக இருக்கின்றது, இமாம் மஹதிக்கான காலமாக இருக்கிறது. நான் வரவில்லை என்றால் வேறு யாராவது நிச்சயமாக வந்துதான் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு மக்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். இந்த வழிகட்டு போன சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு நிச்சயமாக இறைவனிடமிருந்து அவருடைய சுன்னத்துல்லாவுக்கு ஏற்ப, அவருடைய பழைய சுன்னத் என்ற நடைமுறைக்கு ஏற்ப ஒருவர் தோன்றி ஆக வேண்டும், தோன்றி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி தோன்றவில்லை என்றால் அவர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்களும் குறிப்பிட்டார்கள். எனவே மீண்டும் நாம் கூறுகின்றோம், இந்த அடையாளங்கள் எல்லாம் அப்படியே சொல்லுக்கு சொல் நிறைவேறி இருக்கும் போது திருக்குரான் உண்மையானது என்பதற்கு மிக தெளிவான ஒரு சான்றாக விளங்குகின்றது. சகோதரர்களை, இந்த அளவுக்கு ஒரு அடையாளங்களை வேறு எந்த வேத நூலிலும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு திருக்குரான் உண்மையான இறை வேதம் என்பதற்கான உயிரோட்டமுள்ள ஒரு வசனமாக இந்த வசனம் திகழ்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நாம் உணர்ந்து உண்மையிலே அந்த இமாம் மஹதியும் தோன்றிவிட்டார்களா என்பதை பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரிய நேயர்களே, உயிரோடு புதைக்கப்படும் பெண் குழந்தைகள் பற்றி கேள்வி கேட்கப்படும். என்ன குற்றத்திற்காக அந்த பெண் குழந்தை கொல்லப்பட்டது என்று கேள்வி கேட்கப்படும் என்று இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு ஒரு மதிப்பில்லாத நிலை இருந்தது. பெண்களை ஆண்கள் தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக பயன்படுத்தி வந்தார்கள். அது மட்டுமல்ல, அவ்வாறு தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொண்டு அதன் வழியாக பிறக்குகின்ற அந்த குழந்தைகளிடமும் அவர்கள் தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளுகின்ற நிலை இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் ஏந்தல் எம்பெருமானார் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி பெண்ணினத்திற்கு ஒரு மகத்தான ஒரு அந்தஸ்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையானதல்ல. பெண்கள் ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு ஸலவாத்து சொன்னாலும் அது குறைவானதாகத்தான் இருக்கும். அவர்களுடைய உரிமையை ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டு தந்திருக்கிறார்கள். அன்று பெண்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. பெண்கள் கொல்லப்பட்டார்கள், சிறு குழந்தைகளை புதைத்தார்கள். எந்த கேள்வியும் யாரும் கேட்க மாட்டார்கள். அழகான ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார்கள், ஒரு நபித்தோழரனுடைய சம்பவத்தை. சிசுவை, ஒரு குழந்தையை குழி தோண்டி புதைக்கின்றார். எதற்காக புதைக்கின்றாள் என்பது கூட தெரியாமல் தன்னுடைய பாசமிகு தந்தையை அந்த குழந்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் தன்னுடைய நெஞ்சை கல்லாக்கி கொண்டு அந்த மனிதர் அந்த குழந்தையை புதைக்கின்றார். ஒரு காலத்தில் ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி அழுகிறார். அவ்வாறு அந்த மக்களை மாற்றியது யார் என்று கேட்டால் ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் தான். பெண் குழந்தைகள் நீங்கள் கொல்லக்கூடாது என்பதை ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது. எதற்காக நீ கொன்றாய், எதற்காக அந்த குழந்தையை கொன்றாய் என்று கேட்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அழகாக சொன்னார்கள், இன்று கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு சட்டமே ஏற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் கருவிலேயே பெண் குழந்தைகளை அழிக்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று சட்டம் இயற்றி ஆணா பெண்ணா என்பது கூட நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, பெண்களை கொலை செய்யக்கூடாது, அவர்களை கொல்லக்கூடாது என்கின்ற சட்டங்கள் இயற்றப்பட்டது மட்டுமல்லாமல் கடும் தண்டனையும் அவர்களை காத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இவற்றை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்று சட்டங்கள் அப்படியேப்பட்ட கொடுஞ்செயல்களில் இருந்து மக்களை தடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை இறைவன் திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில்
பெண் குழந்தைகளை அவர்கள் கொல்வார்களேயானால் என்ன குற்றத்திற்காக கொன்றார் என்ற கேள்வி அவர்களிடம் கேட்கப்படும். அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள், அவர்கள் சட்டப்பிடியில் சிக்கி தவிப்பார்கள் என்பதை இறைவன் திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். எனவே திருக்குர்ஆன் உண்மையான கலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் கூறியது இன்று இறுதி காலத்தில் நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே சூரா தக்வீரில் ஏராளமான முன்னறிவிப்புகள், இறுதி காலத்தின் அடையாளங்கள் பொதிந்து கிடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவை அத்தனையும் நிதர்சனமான முறையில், வெளிப்படையான முறையில், இன்று பட்டவர்த்தனமான முறையில் நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது திருக்குர்ஆன் ஒரு உண்மையான வேத நூல் என்பதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் அதை சொன்ன ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்கள் என்று சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இறுதி காலத்தில் இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுகின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நிகழும் என்கின்ற முன்னறிவிப்புகள் நிறைவேறுகின்ற பொழுது அந்த இமாம் மஹ்தியும் அந்த வாக்களிக்கப்பட்ட மசியும் தோன்ற வேண்டும், அவர் ஒரு உண்மையாளராக இருக்க வேண்டும், இவையெல்லாம் நிகழ்கின்ற பொழுது அவர் தோன்றி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்னறிவிப்பையும் இது சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இந்த சூரா தக்வீரினுடைய 11வது வசனத்தில் நூல்கள் விரிவாக பரப்பப்படும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முன்னறிவிப்பும் எவ்வாறு நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரா தக்வீருடைய இந்த அடையாளங்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே இறுதி காலத்தின் இந்த அடையாளங்களை எந்த அளவுக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய ஈமான் அதிகமாகின்றது. உண்மையிலேயே இந்த அடிப்படையில் தான் நமது நிகழ்ச்சியை பார்த்த பலரும் நமக்காக மிகவும் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள், பாராட்டுகளையும் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த அடிப்படையில் நாம் மேலும் மேலும் சிந்திக்கின்ற போது திருக்குர்ஆன் உண்மையான இறை வேதம், இறை வசனம் என்பதற்கு மேலும் மேலும் அது தன்னுடைய சான்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், திருக்குர்ஆன் அதிகாரம் 81 வசனம் 11 அல்லாஹ் கூறுகின்றான், வைத சுஹுஃபு நுஷிரத், அதாவது புத்தகங்கள் விரிவாக பரப்பப்படும் போது. அந்த காலத்தில் புத்தகங்கள் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. அல்லாஹ் கூறுகின்றான், புத்தகங்கள் விரிவாக பரப்பப்படும். புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்படுதல் மட்டும் அல்ல, மாறாக அது அச்சிடப்படும், பிறகு விரிவாக பரப்பப்படும் என்று அல்லாஹ் 2 விதமான அம்சங்களை இந்த முன்னறிப்பில் வைத்திருக்கின்றான். நஷரா என்று சொன்னால் அரபியில் நஷரல் ஹபரா என்று சொல்வார்கள். அதன் பொருள் அவர் செய்தியை பரப்பினார் என்று பொருள். ஆக நுஷிரத் என்ற வார்த்தை இதிலிருந்து தான் வந்தது. இன்னொன்று நஷரா என்பதற்கு இவ்வாறும் அஹ்ராதில் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது, நஷர சௌபா வல் கிதாபா, அதாவது அவர் ஆடையை அல்லது புத்தகத்தை நஷர் செய்தார் என்று சொன்னால் அவர் அதனை பரப்பினார் என்று பொருள், அல்லது அதனை விரித்தார் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. ஆக ஆடைக்காக நஷரா என்ற வார்த்தை வந்தால் அவர் ஆடையை விரித்தார் அல்லது புத்தகத்தை விரித்தார் என்றும் கூட பொருள்படும். ஆக 2 அர்த்தமும் இருக்கிறது, புத்தகத்தை பரப்புதல், புத்தகத்தை விரித்தல். 3வது வருகிறது நஷரல் மௌத்தா என்று அரபியில் சொல்வார்கள். அதன் பொருள் ஹையு, அதாவது மரணித்தவை நஷர் ஆகிவிட்டது என்று சொன்னால் இறந்தவை உயிர் பெற்றன என்று அதற்கு பொருளாகும். ஆக இந்த 3 அர்த்தங்களும் இருப்பதாக அக்ரப் என்ற அரபி அகராதி நமக்கு எடுத்து கூறுகின்றது. இந்த அடிப்படையில் நாம் வைத சுஹுஃபு நுஷிரத் என்ற சொல்லுக்கு நாம் விளக்கம் பார்க்கின்ற போது இவ்வாறு கருத்து வருகின்றது, நூல்கள் அதாவது புத்தகங்கள் பரப்பப்படும் பொழுது. இன்னொரு அர்த்தம் புத்தகங்கள் திறக்கப்படும் பொழுது. இன்னொன்று இறந்து போன பல நூல்கள் புத்தகங்கள் உயிரோட்டப்படும் பொழுது என்ற ஒரு அர்த்தம் கூட இருக்கின்றது. ஆக 3 அர்த்தமும் இதற்கு இருக்கிறது. அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு சொல்லிலேயே பிற்காலத்தில் எப்படியெல்லாம் இது நிகழ இருக்கின்றதோ அதனுடைய 3 அம்சத்தையும் இறைவன் வைத்து விட்டான். நஷரா என்ற அந்த ஒரு சொல்லிலேயே இறைவன் 3 அர்த்தத்தையும் வைத்து விட்டான். அதாவது அந்த புத்தகங்கள் பரப்பப்படும் பொழுது, அந்த புத்தகங்கள் திறக்கப்படும் பொழுது, அந்த புத்தகங்கள் இறந்து போனவையாக இருக்கும், அப்படி இறந்து போன புத்தகங்கள் மீண்டும் உயிரோட்டப்படும் பொழுது என்ற ஒரு அர்த்தமும் இது இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த காலத்தில் அது அப்பட்டமாக நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நூல்கள், பத்திரிகைகள் இந்த காலத்தில் எந்த அளவுக்கு வெளிவருகின்றதோ அந்த அளவுக்கு இதற்கு முன்பு வேறு எந்த காலத்திலும் வெளிவந்ததில்லை. வரலாறு காணாத அளவுக்கு இன்று பத்திரிகைகள், நூல்கள், புத்தகங்கள் வெளிவருகின்றன. அதே போன்று புத்தக காட்சி சாலைகள் இருக்கின்றன, அதே போன்று புக் ஸ்டால்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் எந்த அளவுக்கு இந்த காலத்தில் பரவி இருக்கிறதோ அந்த அளவுக்கு முந்தைய காலத்தில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாமல் இருந்தது.
எனவேதான் புத்தகம் வெளியிடப்படுதல் என்பது மட்டுமல்ல, அது பரப்பப்படுதல், அது விரிக்கப்படுதல் என்ற ஒரு அர்த்தம் கூட இதற்கு இருக்கிறது என்று நாம் அதற்கு விளக்கம் தந்தோம். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்று நூல்கள் இருக்கிறதென்றால், பத்திரிகைகள் இருக்கிறதென்றால், அது நாளிதழ் என்றும் வார இதழ் என்றும் மாதம் இருமுறை என்று வருகிறது, சில இதழ்கள் மாத இதழ் என்று வருகின்றது. இவ்வாறு அதற்கென்று ஒரு தனி சொல்லையே கூட வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த இதழ்கள், அந்த பத்திரிகைகள் முழு உலகத்திலும் பரப்பப்படுகின்றன. சகோதரர்களே, இதில் இன்னொரு அம்சமும் இருக்கிறது. நூல்கள் அது அச்சடிக்கப்பட்டால் மட்டும் போதுமானதல்ல, அச்சடிப்பதற்கு அந்த அச்சகங்கள் உருவாகும் என்ற ஒரு கருத்தும் இதில் இருக்கிறது. அச்சகத்தின் மூலமாக அந்த நூல்கள் அச்சடிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அது முழு உலகத்திலும் பரப்பப்படவும் வேண்டும். ஆக அதுவும் இந்த காலத்தில் மிக தெளிவான முறையில் நிறைவேறி இருக்கிறது. இதற்கு அதிகமான தேவை, நாம் ஏற்கனவே சொன்னது போல, இந்த ட்ரெயின் மற்றும் இந்த விமானத்தினுடைய வசதி. ஆக ட்ரெயின், விமானத்தின் மூலமாகத்தான் இன்று ஒரு நூல் அச்சடிக்கப்படுகிறது என்றால் அது முழு உலகத்திலும் பரப்பப்பட்டு விடுகின்றது. அதே போன்று இன்று இன்டர்நெட் போன்ற இந்த தொலை தொடர்புகளெல்லாம் வந்துவிட்டன. இந்த தொலை தொடர்புகளின் காரணமாக கூட ஒரு நூலில் உள்ளது அப்படியே நெட் மூலமாக முழு உலகத்திலும் பரவ செய்யப்படுகின்றது. எனவே அந்த நூல்கள் உருவாக்கப்படுவது மட்டுமல்ல, அது பரப்பப்படுதல் என்ற ஒரு அர்த்தம் கூட இந்த நுஷ்ரத் என்பதற்கு இருக்கிறது. அது இந்த காலத்தில் எந்த அளவுக்கு சொல்லுக்கு சொல் நிறைவேறி இருக்கிறது, மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த காலத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு கற்பனை செய்து பார்த்து சொல்லி இருக்க முடியுமா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கின்ற போது உண்மையிலேயே இது இறை வசனம்தான் என்பதற்கு மேலும் மேலும் அது உறுதியான சான்றாக விளங்குகின்றது. நம்முடைய ஈமானை மேலும் அது அதிகப்படுத்துகின்றது. அடுத்து நான் ஏற்கனவே கூறியது போல இதற்கு இரண்டாவது ஒரு பொருள், இந்த புத்தகங்கள் திறக்கப்படும் பொழுது என்ற ஒரு அர்த்தமும் இதற்கு இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய முன்னறிவிப்பை தன்னிடத்தில் கொண்டிருக்கிறது. இன்று நூல்கள் படிக்கக்கூடிய பழக்கம் மக்களிடத்தில் அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் லைப்ரரியும் அதிகமான முறையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டுக்கு நாடு அதிகமான முறையில் லைப்ரரிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கென்றால் இதிலும் போட்டி மனப்பான்மை நாடுகளுக்கு மத்தியில் உருவாகி இருக்கிறது. எங்களிடத்தில் இத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன, எங்களுடைய லைப்ரரியில் இத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன, கடந்த காலத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று மிக பழமையான புத்தகங்கள் எந்த லைப்ரரியில் இருக்கிறதோ அது பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்று காலம் மாறிவிட்டு இருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு இந்த லைப்ரரியினுடைய அதிகமாக விசாலமாக்கப்படும், பரப்பப்படும் என்ற ஒரு கருத்தும் கூட இதில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் புத்தகங்கள் திறக்கப்படும் போது என்ற அர்த்தத்தில் பார்க்கின்ற போதும் கூட இந்த புத்தகங்கள் அச்சடிக்கப்படுவது மட்டுமல்லாமல், பரப்பப்படுவது மட்டுமல்லாமல், அது திறந்து வைக்கப்படக்கூடிய ஒரு காட்சியையும் நீங்கள் காண முடியும் என்பதை இந்த திருவசனம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இது இந்த புக் ஃபேர், அதே போன்று லைப்ரரி போன்ற இன்று நிகழக்கூடிய பல்வேறு விஷயங்களை அது தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போதும் திருக்குர்ஆன் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த அடையாளங்கள் இன்று நிறைவேறிவிட்டன. இந்த காலத்தில் இது நிறைவேறிவிட்டது. மீண்டும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடையாளங்கள் நிறைவேறி இருக்கும் போது, இறுதி காலத்தின் அடையாளமாக இதை நாம் எல்லோரும் நம்பும் போது, அப்ப அந்த இறுதி காலத்தினுடைய அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் எங்கே சென்றார், இறைவன் பெயரிலிருந்து தோன்றக்கூடிய அவர் எங்கே என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இக்காலத்தில் ஒருவர் இறைவன் பெயரிலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்தபடி தோன்றிய ஒருவன் என்று வாதித்திருக்கிறார்கள் என்றால் அது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை இமாம் மஹ்தியாகவும் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் அன்னாருடைய வாதம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது என்பதை இந்த திருக்குர்ஆனின் ஒளியில் புரிந்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் இந்த அடிப்படையில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அன்பிற்குரிய நேயர்களே, சூரா அத்-தக்வீரின் 11வது வசனத்தில் நூல்கள் விரிவாக பரப்பப்படும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அருமையான விளக்கங்களை கொடுத்தார்கள். அன்பிற்குரிய நேயர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தாள்கள், காகிதங்கள் கிடையவே கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் நூல்கள் விரிவாக பரப்பப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறான். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், எப்படியாப்பட்ட நூல்கள் எல்லாம் ஒரு இடத்தில் சங்கமித்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா நூல்களும் ஒரு இடத்தில் கிடைக்கின்ற நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகாக சொன்னாங்க, நெட்டில் போனாங்களா எல்லா புத்தகத்தையும் பார்க்க வேண்டும், என்ன வேண்டுமோ அவற்றை பார்க்கக்கூடிய நிலை இன்று உருவாகி இருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இவையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது, இவைகளெல்லாம் இல்லாத ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்று இவை நிதர்சனமாக நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய நேயர்களே, தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து வாருங்கள். சூரா தக்வீரினுடைய விளக்கங்களை விரிவான முறையில் நாம் எடுத்து சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நிகழ்ச்சிகளிலும் இன்னும் பல விளக்கங்களோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த வகையில்
இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.